அனைவருக்கும் இனிய வணக்கம். TSS செல்ம் கழகம் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது நாலடியார் ஆய்வுரை. முத்தமிழே, என் மூத்த தமிழே, தித்திக்கும் தேந்தமிழே, திசியங்கும் பரவும் செந்தமிழே, என் நாவில் நடமிடும் நற்றமிழே, உந்தனுக்கு நல் வணக்கம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நாலடியார் ஆய்வில நாங்கள் இளமை நிலையாமை அதிகாரம் 2 நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த நாலடியாரை எடுத்துக்கொண்டால் 400 பாடல்களை கொண்ட ஒரு பதியம்தான் இந்த நாலடியார். இதில் 400 சமண முனிவர்களால் பாடப்பட்டது. அதே நேரம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகவும் இது விளங்குகின்றது. இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறளும் வரும், இதுவும் வரும், அத நாலடியாரும் வரும். ஆமாம், நாலடியாரின் திருக்குறளை நாங்கள் ஒற்றுமைப்படுத்தி பார்த்தால் திருக்குறள்ல உள்ள நல்ல விடயங்கள் நாலடியாரிலும் இருக்கின்றன. ரெண்டும் ஒன்று போல இருந்தாலும் அது 4 வரி, இது 2 வரி. அதனால்தான் சொல்வார்கள் ஆலும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி என்று. ஆகவே அந்த 4ம் 2 4 வந்தால் நாலடியார், 2 வர்றா திருக்குறள் என்றது அந்த பாட்டின் அர்த்தமாக இருக்கின்றது. அந்த நிகழ்வில நாங்க முதல்ல இருந்து 13 பாடல்களை ஏற்கனவே செய்திருக்கிறோம். இன்று 14வது பாடலில் இருந்து நாங்கள் செய்ய போறோம். சற்று ஒழுங்கு மாறினாலும் எங்களுடைய நிகழ்வு உண்மையிலேயே சிறப்பாக நடைபெறும். ஆகவே இந்த நிகழ்வில நாங்கள் இப்பொழுது முதலாவதாக இன்றைய இந்த நிகழ்வில இணைய இருக்கிறவர்களை ஒரு முறை அறிமுகப்படுத்துகின்றேன். சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து சிறப்பான ஒரு பேச்சாளர், பாவலர், அதே நேரம் கவிஞராக இருக்கின்றார். அடுத்து சிவரூபன் சர்வேசரி அவர்கள் தாய் நிலத்திலிருந்து வந்திருக்கிறார். ஒரு பல்கலை வித்தகர் என்றுதான் சொல்லலாம். அவருக்கு பல கலைகளை கற்றிருக்கிறார், பல கலைகளை பயிற்றுவிக்கின்றார். அதை விட சிறந்த ஒரு கவிஞரும் பேச்சாளருமாக இருக்கிறார். அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். அடுத்து இன்று எங்களோட ஆய்வுக்கு புதியவராக அபிராமி கவிதாசன் அவர்கள். அவரும் ஒரு சிறந்த கவிஞராக வளர்ந்து வார ஒரு கவிஞராக, நல்ல தமிழ்ல நல்ல ஆர்வமுடைய ஒரு பெண்மணி. அதை விட அவருக்கு பேச்சு கூட சிறப்பாக வருகின்றது. ஆகவே அவரையும் நாங்கள் இன்று இந்த நிகழ்வில் முதலாக வருகன வரவேற்று அவரையும் இந்த நிகழ்வில் இணைத்துக் கொள்கிறோம். பத்மலோஜினி அவர்கள் அவரும் இணைந்து கொள்வர். ஒரு பிரெஞ்சு நாட்டு ஆசிரியராக இருக்கின்றார், அதாவது பிரெஞ்சு மொழியை பேசும் பயிற்றுவிக்கிற ஆசிரியராக இருக்கிறார் லண்டனில் இருந்து. அவரும் ஒரு சிறந்த பேச்சாளர், கவிஞர். இவர்களை நாங்கள் அன்போடு அழைத்து கொண்டு இப்பொழுது முதலாவதாக நாங்கள் சிவமணி புவனேஸ்வரன் அவர்களை அழைக்க போகிறோம். அந்த இளம நிலையாமையில 16வது பாடலை அவர் தரப்போகிறார். வாருங்கள் சிவமணி. சிவமணி, சத்தங்க கேள, மைக்கு எடுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். TSS செல்ம் கழகம் நடத்துகின்ற இந்த நாலடியார் ஆய்வு அரங்கிலே நாம் பங்கு பெற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டு இதனை வாரந்தோறும் சிறப்பாக முன்னெடுத்து நடத்துகின்ற தலைமை நகுலாசிரியநாதன் அவர்களை வணங்கிக் கொண்டு என்னுடைய பாடலாக நாலடியாரிலே 16வது பாடல், வெறி அயர் வெங்களத்து வேல்மகன் பாணி முறியார் நறுங்கண்ணி முன்னத்தயங்க மறிகுலகு உண்டன்ன மன்னா மகிழ்ச்சி அறிவுடையாளர் கண்ணில் என்கின்ற இளமை நிலையாமை என்கின்ற அறத்துப்பாலில் இந்த பாடல் வருகின்றது. வெறி அயர் என்பது முருகனுக்கு வெறியாட்டம் நடத்துகின்ற வேல் விளையாட்டு திருவிழா என்று சொல்லப்படுகின்ற அந்த வெறியாட்டு விழாவிலே அந்த ஆட்டினை பலியிடுவதற்காக கொண்டு வருவார்கள். அதாவது வெங்களத்து என்றால் கொடிய பலிபீட களம் என்று சொல்லப்படுகிறது. வேல்மகன் பாணி, வெறியாடும் வேலவன், பூசாரி கையில் உடுக்கு வைத்து அவன் செய்யும் அந்த செயலை வேல்மகன் பாணி என்றும், முறியார் நறுங்கண்ணி என்பது தலைகளும் நறுமணங்கமலும் மலர்களும் கட்டப்பட்ட மாலை. அந்த ஆட்டினை கடாவினை பலி கொடுப்பதற்காக கொண்டு வரும்போது அதற்கு மாலை அணிவித்து தலைகள் அணிவித்து கொண்டு வருவார்கள். அதனை அதுல குறிப்பிட்டிருக்கிறார்கள். மறி குலகு உண்டன்ன, பலியிட கட்டப்பட்ட ஆட்டுக்குட்டி தன் கழுத்தில் தொங்கும் தலை மாலையை தின்று மகிழ்வது போன்று. மன்னா மகிழ்ச்சி, நிலை பெறாமல் அழியும் இன்ப மகிழ்ச்சி அறிவுடையார்கள்
அறிவுடையார்களிடத்தில் இல்ல. சான்றோரிடம் இது இருக்காது என்று கூறப்படுகிறது. அதாவது அந்த ஆட்டினை கொண்டு வருகின்ற போது அந்த ஆடு அறியாமல் தான் இறக்கப் போவதை அறியாமல் அந்த எலியை தின்று அந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்குமா. அதே போன்றுதான் இளமை காலத்திலே அதை அறியாதவர்கள் அதனை நிலையென்று நினைத்துக் கொண்டு அதில் வரும் இன்பங்களை அனுபவிக்க துடிப்பார்களாம். ஆனால் இளமை பருவம் விரைவிலே முதுமையையும் மரணத்தையும் கொண்டு வரப்போவதை அறியாதவர்களாக இந்த ஆட்டினை போல ஒரு சிறிய ஆசைக்கு உட்பட்டு விடுகிறார்கள் என்பதை அழகாக இந்த பாடல் கூறுகின்றது. அதாவது இந்த இளமை இன்பத்தை நிலையானது என்று எண்ணி அறிவுடைய சான்றோர்கள் ஒருபோதும் இப்படி மயங்கி ஏமாற மாட்டார்கள் என்பதை இந்த பாடல் அழகாக காட்டுகிறது. இந்த ஆட்டின் அறியாமையையும் பலி கொடுக்க கொண்டு வரப்பட்ட ஆட்டுக்குட்டியின் கழுத்தில் தலையாலான மாலைகள் கட்டப்பட்டிருந்த போதும் அந்த ஆட்டுக்குட்டி தனக்கு வரப்போகும் மரணத்தை அறியாமல் கழுத்தில் கிடக்கும் தலையை மகிழ்ச்சியோடு தின்று கொண்டிருக்கும். இன்பம் நிலைக்காது, அழியும் தன்மை உடைய இளமையை கண்டு மயங்கி நிலைப்பதாக எண்ணி மகிழ்ச்சி கொள்ள அது நினைக்கின்றது. மேன்மக்களின் தகமையை சொல்வதாக அமைந்துள்ளது. அதாவது இந்த பாடல் மேன்மக்கள் எப்போதுமே அந்த மயக்கங்களுக்கு ஈடு கொடுக்க மாட்டார்கள். சான்றோர்களாக அறிவுடையவர்களாக அதற்குள் தம்மை அகப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பார்கள் மேன்மக்கள் என்பதை இந்த பாடல் மிகவும் அழகாக கூறுகின்றது. இதனை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி. நன்றி. நிச்சயம். ஆமா, அருமையான ஒரு பாடல். வெறியகர் வெங்களத்து வேல்மகன் பாணி முறியார் நறுங்கண்ணி முன்னர் தயங்க மறைகுல குண்டன்ன மன்னா மகிழ்ச்சி அறிவுடையாளர் கண் இல்லென்று அழகாகவே அந்த பாடல் வந்திருக்கின்றது. அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பலி கொடுக்கப்படுகின்ற அந்த ஆடு அந்த தளிரை சாப்பிடும் போது அது இளமையிலேயே தான் அந்த தளிரை சாப்பிடக்கூடிய நிலை இருக்கும். அதே நேரம் அந்த தளிர் கூட இளமையான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அப்படி அது சாப்பிடும் போது கூட அந்த பலி அதுக்கு தெரியாது, நான் இப்படி சாப்பிட்டாலும் நான் இப்ப இறக்க போறேன்ன்றது அதுக்கு தெரியவில்லை. அந்த தளிரை உண்டு மகிழ்தல் போன்று நிலையில்லா இளமை இன்பத்தில் மகிழ்தல் என்றுதல். அதாவது நாங்கள் இப்ப எங்களுக்கு சிலது தெரியாது இளமையில, அதான் இளங்கன்று பயம் அறியாது என்று சொல்றார்கள். சில நேரம் இளமையில நிறைய துடுக்குத்தனமும் குளப்படிகளும் எல்லாம் செய்வோம். பிற்காலத்துல யோசிக்க ஏன் இப்படி செய்தோம் என்ற ஒரு நிலையே எங்களுக்கு வர்றது உண்மை. அதனால அறிவுடையார்கள் இடத்துல அந்த நிலையாமை இல்லை. ஆனால் அந்த நிலையாமை இருக்குது என்று பார்த்தோம்னா இளமையில நாங்கள் எங்களுக்கு இளமையும் நல்லதென்று நாங்கள் நினைச்சு கொண்டு வாழ முடியாது. காரணம் அது கூட நிரந்தரமற்றது, எல்லாம் முதுமையாக நாங்கள் வருவோம் என்று. ஆகவே இன்பங்கள் எப்போதும் நிலைக்காது என்பதை அழகாக சொல்லுகிறது. சிவமணி அவர்கள் அதை சிறப்பாக எடுத்து சொன்னது முற்றுமுழுதாக மகிழ்வாகவும் விளக்கமாகவும் இருந்தது. நன்றி சிவமணி, உங்களுக்கு நிகழ்ச்சியில இணைந்து கொண்டதுக்கும் உங்களுக்கு பாராட்டுகளும். நன்றி. அடுத்து நாங்கள் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்களை அழைக்க போகிறோம். அவர் 17வது என்னக்கா 14வது பாடல். 14வது பாடல். அதை தருவதற்காக நாங்கள் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்களை அழைப்போம். வாருங்கள். வணக்கம். சிடிஎஸ் கழகம் நடத்தும் நாலடியார் சமண முனிவர்கள் அருகிய நாலடியார் என்கின்ற இந்த பாடல்களுக்கு அந்த தமிழையும் சைவத்தையும் வளர்க்க வேண்டும், நல்லதையும் உண்மையையும் உலகுக்கு எடுத்து உழைக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடும் நடுவராகவும் தலைமையாகவும் அமைந்திருக்கின்ற நவுலா சிவநாதன் அவர்களுக்கும் நம்மோடு ஆய்வரங்கத்தில் பங்கு பற்றிய ஆய்வாளர்களுக்கும் இந்நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு எனது 14வது பாடல். தலை நடுங்காங்க தன்கூன்றா வீணா இறக்கும் இவள் மாட்டும் காலினா மம்மர் கொள் மாதிர்ச்சி அழகை கோள் அம்மானை கோள் ஆகிய நாற்றி முதுகு வளைந்து கூடி உடல் தளர்ந்து தலை நடுங்கி தடியை ஊன்றி நடந்து கண்ணாடி விழுந்து
இறக்கும் நிலையிலுள்ள வருடத்தில் மன உறுதி இல்லாத காம மயக்கம் கொண்ட மனிதருக்கு இவள் கையில் இருக்கும் 3 கோளானது இவள் தாய்க்கும் 3 கோளாக இருந்தது. இது ஒரு பாரம்பரியமானது. காவோலை விட குருத்தோலை சேர்த்தது போல் ஒரு பாரம்பரியமாக இன்று குழந்தையாக இருப்பவர் நாளை தாயாக அமர்ந்து அவர்கள் சேர்ந்து முதுமையை அடைந்து கொள்ளும் போது கோலை ஊன்றி நடந்து அந்த கோலை, அதாவது தாய் ஊன்றிய கோலை மகள் ஊன்றிக் கொண்டிருக்கும் போதும் அந்த தாய்க்கு ஒரு உணர்வு, அவள் தாயாக இருந்து தடியை ஊன்றும் போதும் அந்த குழந்தை மேலும் ஆசை இருந்திருக்கும். அந்த நேரம் அந்த காம எண்ணம் பரவி இருக்கும் என்பதை அழகாக எடுத்து காட்டியிருக்கார்கள். இவள் இளமையோடு இருந்த நாளில் மிக்க ஆசை உண்டாகி இருக்கும். இந்த கிழவி இளமையோடு இருந்த போது இவள் மீது ஆசை உண்டாகி இருக்கும் என்றால் தன் மகள் மீதும் ஆசை உண்டாக்கி இருக்கும். அப்ப நாளை ஒரு முதுமையாக அவளும் வருவாள். அவளுடைய ஊன்றுதடியும் எண்ணம் அவளுடைய மகளுக்கும் வரும். இதை எடுத்து நாங்கள் வாழ்வியலோடு பார்க்கும் போது இன்றி எமக்கு இருக்கப்பட்டதை நாம் ஆட்சி செய்து கொள்கிறோம். அதை பார்த்து என்ன வேலை பார்க்க கூடாது. ஏனென்று சொன்னால் அதை என்ன ஒருத்தரும் காவ வேண்டிய ஒரு இடம் வரும். அந்த வயது வந்து முதிர்ந்த நிலை வந்து எல்லாருக்கும் உருவாகும் ஒரு பருவம். அந்த பருவம் வரும்போதும் ஆசை என்கின்ற அந்த காமம் விட்டு வைக்கிறது. அந்த ஆசை என்கின்ற காமத்தை ஆர்க்கு, அதாவது இழந்து போகக்கூடிய நிலையிலே கொள்ள உறுதியும் அந்த ஆசை என்கின்ற நிலையை மனிதர் அறுத்துவிட முடியாமல் தான் இருக்கிறார்கள் என்பதை வெகு அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதற்கு முதுகு வளைந்து கூடி உடல் தளர்ந்து தலை நடுங்கி தடியை ஊன்றி நடந்து தந்தாடி எத்தனை ஐட்டமாக எத்தனை பகத்திருக்கிறார். முதுகு வளைந்திருக்கு, உடல் கூடியிருக்கு, தலை நடுங்கி கொண்டிருக்கு, தடியை ஊன்றி நடந்து தள்ளாடி நடந்து கொண்டு இறக்கும் கர்வத்திற்கு. அப்படி இருந்த போதும் அந்த மனம் என்பது உறுதி இல்லாமல் இருக்கு. ஏன் அந்த உறுதி நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த உறுதி தவறேத மன நிலை இருக்க வேண்டும். நெஞ்சில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் என்று ஒரு பாடலை இருக்கின்றது. அந்த மனதிலே உறுதி வேண்டும். அந்த உறுதியை நாம் தளர்த்து கொண்டு போகும் போதுதான் மற்றவர்களும் தளர வேண்டும் என்று எண்ணம் வரும். ஆனபடியால் எந்த ஒரு நிலையிலும் எதுவும் வரும். பருவம் வரும்போது ஒவ்வொரு பக்குவம் வர வேண்டும். அந்த பக்குவத்தை நாம் கையாளவில்லை என்று சொன்னால் பதறும் நிலை வந்தாலும் ஆசை விடாதுன்னு சொல்வார்கள். 50 ஆசை வரும்னு சொல்வார்கள். வயசு தலை நரைத்தாலும் ஆசை நரைத்தது என்று சொல்வார்கள். என்று சொன்னால் நரைத்தது தலைதான், ஆசையை நினைக்கவில்லை. 50 ஆசை வருகிறது, வந்து கொள்ளும் என்பதை எப்படி இந்த சமூகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த நாளறியார்கள் நாம் இப்போ பார்க்கும் போது அப்பட்டமாக ஒரு வாழ்வியலின் தெளிவுகளை, அதை சிந்திக்க வேண்டிய ஒரு வரப்பிரசாதத்தை, ஒரு உயர்வான உன்னத பேரின்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மீக ஐக்கியத்தை எங்கள் மனம் பக்குவப்படுகிறது. நினைத்து இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மிகவும் ஒரு அருமையான விளக்கத்தை அழகாக சொன்னீர்கள். இப்ப நாங்கள் யோசிக்கிறோம், ஆசை நிலையற்றது என்று சொல்றோம். ஆனால் அந்த ஆசை இல்லாமல் எங்களுக்கு வாழ முடியாது. இப்ப உங்களோட பூமாலையும் தலையில் இருக்கிற பூக்களையும் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கிறது. அப்ப ஒரு பெண்ணை, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ ஒருவர் பார்க்கும்போது கூட அந்த ஆசை வருவது உண்டுதான். ஆனால் அந்த ஆசை நிலையற்றது என்றது உண்மை. அதாவது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் அந்த மனித ஆசைகளை தடுக்க முடியாத ஒரு சூழலும் எங்களுக்கு அமைவது உண்டு என்று நான் சொல்றேன். ஏனென்றால் வெளியில் மலர்ந்திருக்கிற ஒரு பூவை பார்க்க எங்களுக்கு அது எங்களோட வயசு அப்படி ஏன் அதில் ஆசைப்பட வேணும் என்று நாங்கள் நினைச்சாலும்
அன்று மலர்ந்திருக்கிற அந்த பூவை பார்க்கும்போது ஆகா என்ன அழகாக இருக்கிறாய், எனக்காக நீ பூத்திருக்கிறியா என்று அதை ஆய்ந்து தலையில் வைக்க வேணும் போல ஒரு உணர்வு எங்களுக்கு வருகிறது. ஆதலால் இந்த பாடல்கள் எல்லாம் எங்களை நீங்கள் ஒரு நிலையாமையை கண்டு மயங்குறீங்கள், ஆசைப்படக்கூடாது என்று சொன்னாலும் ஏதோ உள்ளிருந்து எங்களோட மனங்கள் சில நேரம் எங்களை அறியாமல் விருப்பப்படுவதும் உண்டுதான். அது சுகபோக வாழ்க்கைக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ மனம் ஆசைப்படுவது உண்டு. அதுக்கு வயசு எனக்கு தெரியல, அதுக்கு வயசு இருக்கோ என்ற அளவுக்கு தெரியல. ஆனாலும் இந்த பாடல்கள் அப்படி சொல்லுது, அவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இந்த காலத்துல எங்களுக்கு யதார்த்தமான காலம் அந்த காலம் போல இல்லை. இது நவீன காலம், ஒரு தொழில்நுட்ப அறிவியல் சூழல்ல இருக்கிறபடியா எங்களுக்கு அந்த ஆசைகள் சில நேரம் இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் நல்ல தாளா தளரா தலை நடுங்கா தண்டூன்றா வீழா இறக்கும் இவள் மட்டும் காலிலா மம்மர்கள் மருந்து மம்மர் மாந்தர் கணக்காகும் தன் கைக்கோல் அம்மானை ஆகிய ஞாயிறு என்று வருகிறது. என்ன அதாவது அழகாக சொன்னீங்கள், அந்த இளமை அழகு உடல் வலிமை ஆகியவை நிலையற்றது. அது எங்களுக்கு தெரியும். என்ன ஒரு பிள்ளை நல்ல அழகான பிள்ளை திருமணமாகி ஒரு 10 மாதமோ ஒரு இல்ல 10 மாதம் இல்ல ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே அது ஒரு முதுமை தோற்றம் எங்களுக்கு தெரிகிறத பாக்குறோம். அவை முதுமையால் அழிந்து விடும் என்றும் தெரியும் என்பதை உணர்ந்து இளமையின் மீது மயக்கம் கொள்ளாமல் வாழ வேண்டும் என்று சொல்றாரு. என்ன நாங்கள் அப்படி மயக்கம் கொண்டாலும் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் என்றதுக்காகத்தான் நாலடியார் அப்படி சொல்லுது. ஆனாலும் அந்த இவை ஒரு மனிதனை நல்ல வழிபடுத்துறதுக்கு தான் இவை எங்களுக்கு முன்னால தோற்றப்பட்டவை, எங்களுக்கு முன்னாலே கொண்டு வரப்பட்டவை, பாடப்பட்டவை என்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். என்றால் முதுமையால் உடல் வளைந்து உடல் தளர்ந்து தலை நடுங்கி கையில் தடிய ஊன்றிக்கொண்டு அடர்ந்து இறக்கும் நிலையில் இருக்கும் ஒரு வயதான பெண்ணிடம் அறிவு தெளிவு இல்லாத காம மயக்கம் கொண்ட மனிதர்களுக்கு உண்மையிலேயே அதுக்கு என்னன்னு சொல்றது, அந்த மனிதர்களுக்கு அவள் கையில் இருக்கும் ஊன்றுகோல் அவளுடைய தாயின் கையில் இருந்த காலத்தின் அழகையும் கவர்ச்சியையும் கொண்டதாக தோன்றுவான். ஏன்னா அவை இந்த காம மயக்கத்துல தெரியாது, அவைக்கு அது அழகானதுதான் என்று தோன்றும். ஒரு பொய்யான மயக்கம் தான், ஒரு பொய்யான வாழ்க்கை தான். ஆனா நீங்கள் இப்ப சொன்னீங்களே 50 ஆசை வருமண்டு, அந்த எங்களுக்கு வருகுதுதானே ஆசை. இப்ப இளமையிலேயே சொல்றார், நீங்கள் ஆசைப்படாதீங்க இளமை கோலம் என்று ஒரு நாள் கரைந்து விடுமண்டு. ஆனா முதுமை வந்தாலுமே அந்த இளமை கோலத்திலும் ஆசையாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒவ்வொன்றிலே ஆசை வருகிறது எங்களுக்கு. ஆனபடியால் சில நேரம் அது தடுக்க முடியாது. ஆனால் நல்வழிப்படுத்தி நீங்க நல்லாக வாழ வேணும் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த பாடல்கள் எங்கள் முன் தோன்றி இருக்கின்றன. பேராசை என்பதைத்தான் உணர்த்திக்காட்டும் இருக்க வேண்டும். சிற்றின்பங்களுக்கும் சிறுமையான ஆசைகளை ஒழித்து வாழ்வுக்கேற்ற ஒரு பக்குவத்தை கொண்டு போற ஆசையத்தான் நாங்க ஊன்றுகோள் நாளைக்கு இளமை மாறி வரும், முதுமைக்கு வந்து கொண்டிருக்கும். இன்று நாளிலாமே நான் ஒரு சொல்லுவாங்க, கோடி ஒரு வெள்ளம் மாதிரி ஒரு பிள்ளையாடு, கோடி ஒரு வெள்ளதான் கட்டினால் கோடியா கட்டினாதான் வெள்ளம். குமாரி ஒரு பிள்ளை அந்த வாழ்க்கையை நெல்லாம் அடங்கி போகும். அந்த ஏன்னா வாழ்க்கையில எதுக்கும் அளவோடான ஒரு வாழ்க்கையில தத்துவ வாழ்க்கையோட வாழத்தான் சொல்லியிருக்காங்க. காமம் இல்லாமலும் இருந்தா பிள்ளைகள் இல்லை. காமம் இல்லைன்னு சொன்னா நாங்கள் எப்படி வாழ்வோம்? அப்ப இச்சை இருந்தா தான் வாழ்க்கைக்கு மறுபடி இருக்கும். அப்ப அதையும் அளவோட இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பேராசை தேவையற்ற ஆசை காம ஆசைகளை குறைத்து வாழ வேணும் என்பதுதான் இயல்பு. அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையில அனுபவிக்கிற அந்த இன்பம் உனக்கு இன்பமாக இருக்கட்டும், நீ பிறர் மீது ஆசை கொள்றதோ அல்லது காம இச்சைகள் கொள்ளுவதையோ பேராசைப்படுறதையோ நிறுத்திக்கொள். ஏன்னா பேராசை பெருந்தரித்திரம் தான், அது நிலவராது. நாங்கள் ஆசைப்படுறோம், ஐயோ அவர்கிட்ட வீடு இப்படி கட்டி இருக்கிறார், அவற்றை இது போல வரணும் என்று நாங்கள் அந்த பேராசை துன்பத்துக்கும் காரணம், எங்களையும் துன்பப்படுத்தும், அடுத்தவரையும் நாங்கள் துன்பத்துக்கு ஆளாக்கி போடுவோம். அதனுடைய நல்ல ஒரு பாடல். நீங்க நல்ல
இடையில அந்த பாடல்களையும் சொல்லும் போது அப்ப நான் யோசிச்சேன், சிற்றின்ப ஆசைகளுக்கு ஆசைப்படலாம், ஒரு பூவுக்கு ஆசைப்படலாம், அல்லது ஒரு படத்துக்கு ஆசைப்படலாம், அல்லது ஏதாவது ஒன்றுக்கு அல்லது ஒரு பொம்மையை வச்சிருக்க வேணும் என்று ஆசைப்படுவோம், அல்லது ஏதாவது ஒன்றுக்கு அது சிற்றின்ப ஆசைகள் ஓகே. ஆனா காம ஆசைகளும் பேரின்ப ஆசைகளும் தான் எங்களுக்கு கூடாது என்றது உண்மை. ஆமா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அழகாக சொன்னீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருவதற்காக நாங்கள் புதியவராக இருக்க அபிராமி கவிதாசன் அவர்களை அழைக்க போகிறோம். வாருங்கள் அபிராமி, எத்தனையாவது பாடலும் கூட? அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த நாளடியார் ஆய்வு அரங்கு நிகழ்வில் என்னை இணைத்துக் கொண்ட ஆசிரியர் நகுலா சிவநாதன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நிகழ்வில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பாடல் நாளடியார் 19. பாடலை சொல்கிறேன். பனிபடு சோலை பயன்மரம் எல்லாம் தனி உயர்ந்து விழுந்த இளமை நனி பெரிதும் வேல் கண்ணல் என்றிவளை வெகன்மின் மற்றவளும் கோல் கண்ணலாகும் குனிந்து என்று இந்த பாடல் சொல்றது. அது எப்படி என்றால், அந்த பனியால சூழப்பட்டிருக்கின்ற அந்த சோலையில உள்ள அந்த பயன் தரும் அந்த மரங்கள் தங்கள் இந்த கனிகள் எல்லாம் உதிர்ந்த பிறகு எவ்வாறு அந்த தோற்றம் அந்த மாறுகின்றதோ அது போலதானா மனிதனுடைய இளமை அழகும் எப்போதுமே நிலைத்து நிற்காதாம். அத விரைவில் அந்த அந்த இளமை மறைந்து முதுமையாகி விடுவோம். அப்ப நாங்க எப்பவுமே மற்றவர் என்ன சொல்றது, இருக்கும் போதே நாங்க பிறருக்கு நாங்க உதவி செய்து வாழணும், அறம் செய்து வாழணும். அதோட நாங்க எப்போதுமே இளமையாக இருக்க போறதில்லை. நாங்களும் ஒரு இந்த மரம் போல நாங்கள் ஒருக்கா முதுமை அடையத்தான் போகின்றோம். அப்ப இருக்கும் போதே நாங்கள் நல்ல அறங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, வேல் போன்ற கூர்மையான கண்களை கொண்ட அழகிய ஒரு பெண்ணு, ஒரு அழகிய என்று அவள் மீது ஆசை கொள்வதாம். வேல் போன்ற கூர்மையான கண்களை கொண்ட அழகிய பெண் என்று அவள் மீது ஆசை கொள்ளாதீர்கள். ஏனெனில் இளமையும் அழகும் நீங்கிய பின்பு அவளும் கையில் கோலை ஊன்றிக்கொண்டு உடல் வளைந்து நடக்கும் ஒரு முதியவளாக மாறிடுவாளாம் என்று அந்த பாடல் சொல்லுது. அந்த பாடலை நான் சொல்ல இல்ல, சாரி, மன்னிச்சுக்கொள்ளுங்க. அந்த பாடலுடைய கருத்து தான் நான் இப்ப சொன்னேன். பனி படர்ந்த சோலையில் உள்ள பயந்தரு மரங்கள், அந்த பாடல் சொல்லிவிட்டேன். அடுத்தது, இவள் வேல் போன்ற கூர்மையான கண்களை உடைய அழகிய என்று அவள் மீது ஆசை கொள்ளாதீர்கள். இவளும் ஒரு நாள் முதுமை அடைந்து கையில் கோலை ஊன்றி கொண்டு குனிந்து நடப்பாள். அப்ப நாங்க எப்பவுமே வயதான பிறகு கோல் ஊன்றிதான் நடக்க போறோம். வேல் போன்ற கூர்மையான கண்களை கொண்ட அழகிய பெண் என்று அவள் மீது ஆசை கொள்ளாதீர்கள். ஏனெனில் இளமையும் அழகும் நீங்கிய பிறகு போன பிறகு அவளும் ஒரு நாள் கையில கோலை ஊன்றி பிடித்து கொண்டு உடலால் தளர்ந்து வளைந்து நடக்கும் அந்த முதியவளாக மாறிவிடுவாள். அதான் அதனுடைய என்ன சொல்லுதுண்டா, இளமையும் அழகும் எப்பவுமே நிலையற்றவை, எப்பவுமே தொடர்ந்து இருக்காது. எங்களுக்கு வயது போகத்தான் போகுது, இந்த மாதிரியே இருக்கவே முடியாது. நாங்கள் நிலையற்ற அழகு ஒரு நாள் நிலை இல்லாது. எனவே நாங்கள் அவற்றை கண்டு மயங்காமல் யாரையும் பார்த்து நாங்க மயங்க கூடாது. அவங்களோட ஆளுமைகளையும் அவங்கள பற்றி அவங்களுடைய திறமைகளையும் கண்டு பார்க்கணும் இல்லையா, அதோடைய அழகையும் பார்க்க கூடாது. நாங்கள் பார்க்காம வாழணும். என்னன்னு சொன்னா அந்த அழகு எப்பவுமே நிரந்தரமற்றது என்று நிரந்தரமற்றது. வாழ்க்கை நிலை எதுவுமே இல்லை. அதனால வாழ்க்கையின் உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நான் இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். அபிராமி, முதல் நாள் இணைந்து விட்டேன். முதல் நாள் இணைந்து விட்டேன். இருந்தாலும் தொடர்ந்து இணையாத பட்சத்துல கொஞ்சம் தடுமாற்றம் மட்டுமடி இல்ல. நல்லது நல்லது. உண்மையிலேயே அவர் ஒரு இளையவராக இருந்தாலும் அவர் இவ்வளவு ஆர்வத்தோடையும் ஆற்றலோடையும்
அதை எடுத்து சொல்ற சரியான கஷ்டம். நாலடியார் பாடல் எங்களுக்கு சில நேரம் 4 வரியுமே விளங்குவதில்லை என்றும் சொல்லலாம். சரியான கடினம். அதை ஆழமான பொருளை பார்த்துத்தான் நாங்கள் அதை பொருள் பிரிப்பை பார்த்துத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த பனிமடர்ந்த சோலையில் உள்ள பயன் தரும் மரங்கள் எல்லாம் இப்ப ஒரு சோலையா இருக்கிற மரங்கள் எல்லாம் எங்களுக்கு பழங்கள் தரும் ஒரு பயனுள்ள மரங்களாகவே இருக்கின்றது. ஆனால் அந்த பழங்கள் தரும் மட்டும்தான் அவர்கள் இளமையாக இருப்பார்கள். பழம் தந்தபின் அவர் முதுமையாக போய்விடுவார். உதாரணமாக வாழையை எடுத்துக்கொண்டால் வாழை வாழுங்காலத்திலும் உதவி செய்யும், மாழுங்காலத்திலும் உதவி செய்யும். ஆனா ஒரு குலை போட்டோன்னா உடனே வெட்டி விடுவார்கள். என்னவற்றை எல்லாம் வாழ்க்கையே போச்சுது. இந்த வாழை எல்லாவற்றுக்குமே எங்களோட வாழ்க்கையோட தொடர்புடையது. ஆனாலும் நாங்கள் குலை வந்த உடனே அதை வெட்டுறோம். அப்ப வெட்டினோன்னா அவற்றை வாழ்க்கை சரி. அப்ப நிலையாமை அவற்றை வாழ்க்கை கூட நீண்ட காலம் நிலையாமை அடுத்த சந்ததியை உருவாக்கி போட்டு அவர் இறக்கின்றார் என்றது உண்மைதான். ஆகவே இங்க அந்த அப்படி ஒரு பழம் விழுந்தாலுமே அந்த மரம் தன் இளமையை இழந்து விடுவது உண்டு. அப்படித்தான் மனிதர்களின் இளமையும் விரைவில் மறைந்து விடும். அதாவது மனிதற்ற இளமையுமே அந்த விரைவில் மறைஞ்சு விடும். இதனாலதான் இளமையும் அழகும் நிலையற்றவை. அவற்றை கண்டு நாங்கள் மயங்காமல் நிலையாமையை உணர்ந்து வாழ வேண்டும். அது நிலை இல்லை என்று எங்களுக்கு தெரியும். அதனுடைய சாதாரணம் தான் நினைச்சு கொண்டு நாங்கள் உயர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய வாழ்க்கையில நாங்கள் ஜெயிக்க வேணும். அதாவது ஜெயிக்க வேணும் அல்லது முன்னேற வேணும் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த பாடல் அழகாக தந்த அபிராமி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நிச்சயம் அது வாழ்க்கையில உங்களை போல ஆக்கள் தான் கடைப்பிடிச்சு வாழ வேணும். நாங்களும் உங்களை விட எவ்வளவோ வயசு முன்னுக்கு நிற்கிறபடியால் உங்களுக்கு இப்ப இந்த வாய்ப்புகள் கிடைக்குது. அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் மனதில வரைக்கும் இந்த மனிதனானவன் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு வரும். இல்லாவிட்ட சதா துன்பத்தில்தான் உணர்கிறார்கள். அவர்கள் அமைதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் பல்லவர் காலத்துல இந்த நூல்கள் எல்லாம் இயற்றப்பட்டது ஏன் என்று கேட்டா அந்த காலத்துல அந்நியர் வந்து சரியான சண்டைகள் துன்பங்கள் மக்கள் எல்லாம் நலிவுற்ற காலமா இருக்கதான் அவைகளுக்கு நல்ல அறவழிகளை சொல்லிக் கொடுக்கணும். எங்களோட தமிழர்களுக்கு அறவழிகளை ஏற்படுத்த வேணும் என்ற காரணத்துக்கு தான் இந்த தேவாரங்கள் புராணங்கள் இந்த நாலடியார் திருக்குறள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆகவேதான் ஒரு 12ஆம் நூற்றாண்டு வந்து ஒரு இருள் சூழ்ந்த காலமாக இருந்தது. அப்ப இதுக்கு பிறகுதான் ஆக்கள் நல்வழியில ஒழுக்கங்களை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்கள். ஆனா உண்மையா நாங்கள் இதுகள் படிக்கிற நாங்கள் இந்த குறள்களை படிப்போம், முதிரையை படிப்போம், நல்வழியை படிப்போம், நாலடியாரை படிப்போம். அப்படியானவர்கள் உண்மையிலேயே அவர்கள் ஒரு இறைவன் வரம் பெற்றவர்கள். அதே நேரம் நல்ல அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும் என்று நான் நினைச்சு கொள்ளுகிறேன். என்ன நான் என்ன நினைச்சு பார்க்கிறேன். நான் இந்த மகிழ்ச்சிக்கு காரணமே சில நேரம் இந்த பாடல்கள் இந்த தமிழோடு இருக்கின்ற இந்த நிலையும் எனக்கு ஒரு சந்தோஷத்தை உருவாக்குகின்றது. அந்த வகையில் நீங்கள் அருமையாக எடுத்து இதை சொன்னதுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும். மிக்க நன்றி டீச்சர். என்னையும் இந்த நிகழ்வில் இணைத்து கொண்டமைக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி. நிச்சயம் உங்களை போல ஆகலாம் வளர்ச்சி அடைய வேணும். அடுத்த பாடலை தருவதற்காக நாங்கள் பிரித்தானியாவில் இருந்து பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வனை அழைக்க போகிறோம். ஒரு சிறந்த பேச்சாளர், அது மட்டுமல்ல சிறந்த ஒரு கவிஞர். நல்ல ஒரு புதிய கருத்துக்களை கொண்டு வரக்கூடிய அவரும் எங்களோட இணைந்திருப்பவர்கள் அடுத்து அபிராமிக்கு அடுத்ததாக இருக்கிற இளையவர் என்று சொல்லலாம். ஆகவே அவருடைய நல்ல அந்த பாசிட்டிவான சிந்தனைகள் எனக்கு எப்போதும் பிடிக்கும். ஆகவே அவரை அழைத்துக் கொள்கிறேன். பத்மலோஜினி வாருங்கள். வணக்கம் டீச்சர். வணக்கம், எல்லோருக்குமே வணக்கம். நல்ல சிறப்பான ஒரு நிகழ்வு, எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். எனது இது வந்து 18வது பாடல் நினைக்கிறேன். 18 இளமை நிலையாமை, அதுல இருந்து 18வது பாடல். உண்மையிலேயே இந்த பாடல் நீங்க முதல் சொன்ன மாதிரி அபிராமிய சொன்ன மாதிரி அந்த வாசிக்கைக்குள்ளேயே திக்காடு. ஏன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க திருக்குறள் எப்படி வாசிக்க எங்களுக்கு இப்ப தமிழ் தெரியாத ஆக்களுக்கு அது எப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குதோ அதே மாதிரிதான் இதுக்கும். எனவே என்னது பாட்டு வந்து 18வது பருவம் எனைத்துள பல்லின்பால் ஏனை இரு சிகையும் உண்டீரோ என்று வரிசையால் உன்னாட்டம் கொள்ளப்படுததால் ஜாக்கை கோல் எண்ணார் அறிவுடையார். இப்படிதான் வாசிக்கலாம் நினைக்கிறேன் 4 பேர். பருவம் எனைத்துள பல்லின்பால் ஏனை இரு சிகையும் உண்டீரோ என்று வரிசையால் உன்னாட்டம் கொள்ளப்படுதலால் ஜாக்கை கோல் எண்ணார் அறிவுடையார். ரொம்ப ஒரு
பருவம் அதாவது முதலே சொல்லியாச்சு, இளமை நிலையாமை என்றது. இளமை என்றதை வச்சுதான் அவர் சொல்ல வர்றார். இதன் சும்மா எளிய பொருள் என்றா இப்ப எங்களுடைய பொருள் விளக்கம் வந்து வயது எத்தனை ஆயிற்று, பல்லின் நிலைமை என்ன, ஆடாது இருக்கிறதா, இருபுறங்களிலும் வென்று தின்ன முடிகிறதா என்று வயதானவர் நிலையை கேட்டறிவதால் அறிவுடையோர் இளமையின் உடல் வலிமை நிலையானது என்று கருத மாட்டார்கள். இதை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரித்து சொல்லலாம்னு பாக்குறேன். இப்ப இத ஒவ்வொரு வரியா பருவம் என்று சொல்லிக்குள்ள இங்க வந்து குறிப்பிடுற பருவம் வாலிப பருவம் கிடையாது. அந்த எங்கட பல்லுன்ற பருவம். ஒரு பல்லு விழும், ஒரு பல்லு வளரும். அப்ப அது எங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கேக்கிலேயே எல்லாரும் சொல்லுவாங்க பல்லு விளையிலையான்னு தான் கேட்பாங்க. பல்லு வரப்போதோன்னு பிள்ளை எடுத்து வச்சு கடிக்குமே, நான் கண்டது எல்லாம். அப்ப தெரியும் பல்லு வரப்போதுண்டு. அதையே அந்த பிள்ளைக்கு பல்லு விழுகிறதும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனா ஒரு பருவம் வரைக்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் அதை கட்டாயம் அனுபவிச்சிருப்பீங்க. 18 வயசுக்கு பிறகு வார கொடுப்பு பல்லு, அந்த கடைசி பல்லுன்னு சொல்லுவோம். அந்த பல்லு ரொம்ப வலிக்கும். சிலருக்கு அது வராது, போய் தசை மூடிடும், வெட்டி விடுவாங்க. அப்படி அது ஏன் அதை நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சேன். இந்த பல்ல பத்தி இவர் நாலடியாரே நான் அப்படி யோசிச்சிருப்பாருண்டு. அந்த பருவத்துல அந்த பிந்தி வந்த அந்த தசை மூடினதால அந்த பல்லு வெளியில வரையில. அதே மாதிரி எங்கட அந்த பருவ வயசுல வர அந்த என்ன சொல்ற ஹார்மோன், இப்ப சொல்ல போனா ஹார்மோன் சுரப்புகளை சொல்லலாம். ஹார்மோனால இந்த விடலை பருவங்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு இத உதாரணமா அவர் எடுத்திருக்கலாம். அந்த காலத்திலயும் இதே இப்ப ஒரு மனிதனுடைய விடயம்தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு இந்த கூர்பல்லு வந்து மிருகத்துல இருந்தா நாங்க அனிமல் குரங்குல இருந்து. அப்ப எங்களுக்கு அந்த கூர்பல்லு இன்னைக்கும் இருக்குது. ஏன்னா அந்த பரிணாம வளர்ச்சியில அது இருக்குது. அப்ப இருக்கும் பொழுது ஆனா நாங்கள் அத சொல்றது இல்லை. ஏன்னா அது வேட்டை பல்லு. எங்களுக்கு அந்த இறைச்சிய நாங்க கிழிச்சு சப்பி சாப்பிடறதுக்கு, அப்ப அந்த அரைச்சு சாப்பிடறதுக்கு தான் கொடுப்பு பல்லு இல்லையா? ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, இதை அப்படியே சொல்லிக்கணும். அப்ப அந்த பல்லு எப்படி விழுகுதோ அதே மாதிரிதான் அந்த இளமையில சில நெப்பினம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு அது தெரியாது. அந்த முரசை நான் எப்படி அந்த தசைய வெட்டி விடுறனோ அதே மாதிரி உனக்கு ஒரு போர்டர் எல்லை இருக்கு, நீ அதை மீறி செயல்படாத, உனக்கு இன்னொரு அறம் வேணும் என்றதைத்தான் இதுல நாலடியார் அழகா சொல்ற. மனிதனுடைய பல்லுல எத்தனை பருவங்கள், அந்த பருவ பல்லு வரும், 4 விதமா பிரிப்பாங்க இல்லையா? அந்த பருவ பல்லுகள் மாதிரி உன்னுடைய அந்த அற செயல்கள் இருக்கணும் என்றதான் அவர் இதுக்குள்ள கொண்டு வந்து புகுத்துற. அவர் பல்ல சொல்லல, அந்த பல் மாதிரி உன்னுடைய அறிவை நீ எப்படி செயல்படுத்த வேணும் என்றது. அதே மாதிரி இப்ப இந்த பல்லு வந்தா மட்டும் காணாது, இரு சிகையும் உண்டீரோ என்ற ஒரு அழகா அதுல ஒரு வசனம் வருது. இரு சிகையும் உண்டீரோ என்றா இப்ப எங்களுக்கு 2 வகையான மேல் வாய்ப்பல்லு கீழ் வாய்ப்பல்லு இருக்குது. அதே மாதிரி இந்த முதுமை என்றதும் இளமை என்றதும் அதுதான் பல்லுல வச்சு சொல்ற. அப்ப அந்த இளமையில இருக்க பல்லு விழாது, முதுமையில இன்னைக்கு நாங்க பல்லு கட்டி கொண்டு திரியிறோம். பல்லு கட்டி போட்டு நாங்க இளமைவாதிகள் என்று சொல்றதுல அர்த்தம் இல்லை. என்னடா அது நத்திங், என்ன எங்களால முடியாது. அப்ப நீங்க இளமையில இருக்கும் போது ஒருவருடைய நிலை அறிந்து, அதுதான் நீங்க முக்கியமானது. நாங்க செய்ய போற அந்த அறத்தை ஒருவருடைய நிலை அறிந்து. இன்றைக்கு ஒரு சின்ன என்னட்ட ஒரு பிள்ளை படிக்கிறாங்க தங்களை ஒரு தேவைக்காக ஃப்ரெண்ட். அப்ப அந்த பிள்ளைய கிட்ட நீங்க ஸ்ரீலங்காவுக்கு போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு டாக்டர், பெரிய சர்ஜன், அப்ப உங்களுக்கு அது விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்க, நிச்சயமாக தங்களுக்கு அங்க போய் செய்யத்தானா விருப்பம். தமிழும் படிக்க ஆசை, தமிழும் படிக்கத்தான் போறா. முதல் இதை முடிச்சுட்டு அப்ப நான் கேட்டேன், எல்லாருக்கும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இல்ல, யாருக்கு தன்னுடைய சேவை தேவையோ அவைக்கு மட்டும்தான். அப்ப நான் சொன்னேன், that's a good, இதுதான் உங்களுடைய அறம். இப்ப பணக்காரனுக்கு போய் உதவி செய்யறது அல்ல, ஏழைக்கு போய் செய்யறது. அதாவது முடியாது என்ற ஒருத்தனுக்கு நாங்க உதவி செய்யும் பொழுதுதான் அந்த இளமை என்ற இந்த நாலடியாருடைய கருத்து வந்து சரியாக அங்க நிலைநாட்டப்படும். அப்ப நான் அதைத்தான் அப்ப அந்த பிள்ளைகளுடைய இவ்வளவு ஒரு அறிவா அவங்க இன்றைக்கு ஒரு 29 வயசு இருக்கும், அந்த பிள்ளைக்கு அது இருக்குது. அப்ப நல்ல அறிவா சிந்திக்கிறாங்க. அதே நேரம் எங்கட தாய் நாட்டுக்கு விடுமுறை காலத்துல போய் அந்த உதவியை செய்யத்தான் அவைக்கு விருப்பம், அந்த தங்களுக்கு கிடைக்கிற விடுமுறை காலம். அப்ப நாலடியார அவ படித்ததில்லை, ஆனால் நாலடியார் இன்றைக்கு சொன்னதை அங்க எங்கள் அடுத்த தலைமுறை
அதை சரியா செய்யுதுன்றே ஒரு சந்தோஷம். அப்ப இந்த இருசிகை மேல்வாய்ப்பல் கீழ்வாய்ப்பல் மாதிரி நாங்கள் ஒருவருடைய பருவ அந்த மாற்றத்தை, இப்ப ஒருத்தருக்கு முதுமை வந்துட்டுன்னு சொல்லி இந்த இளமையான ஆக்கள் அதை நாங்கள் கேவலப்படுத்தக்கூடாது. அவைய நாங்க பின்னுக்கு பண்ணக்கூடாது என்று அவைட்டையும் சில அறிவுகள் இருக்கு. அவைதானே முன்னோடிகள், அவைட்ட இருக்கு. அப்ப அதை கேட்டு அந்த மாற்றம் என்ற ஒன்றைத்தான் அவர் அதுல அந்த இருசிகை இதுக்குள்ள கொண்டு வாராரு நினைக்கிறேன். உன்னாட்டம் கொள்ளப்படுதலால் ஜாக்கை கோல் என்னார் அறிவுடையார். ஜாக்கை என்றதுக்கு ஜாக்கை என்ற உடல் தேகம் என்ற இது இருக்கு. அந்த கோல் என்றது கருத்து எண்ணம் கொள்கை மூன்றும் இருக்கு. அப்ப ரெண்டையும் நாங்க சேர்த்துறோம். சேர்க்கைக்கத்தான் உடலை பற்றிய எண்ணம் என்ற ஒரு கருத்து அங்க வரும். அப்ப அந்த உடலை பற்றிய எண்ணம் யாருக்கு இருக்கு? இந்த முதுமையான படித்தவர்கள் சொல்லுவார்களாம் இது நிலையற்றது என்று. அந்த முதுமையானவர்கள் சொல்லும் பொழுது இந்த இளமையான நாங்கள் கேட்க மறுப்போம். நான் என்றால் இளமையானவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். ஏன்? அதுக்கு காரணம் இந்த பல்லு மாதிரி எப்பவும் அது ஆடிக்கொண்டிருக்கும், அதை வெட்டி விடணும், அது விழும் முளைக்கும் என்ற அந்த அவர்களுடைய அந்த அப்ப அவர் சொல்ல வாரது இதுதான். எப்படி இது ஒரு இந்த அழகா இருக்கட்டும், எங்களுடைய அறிவா இருக்கட்டும், அது எல்லாமே அந்த உடல் அழியும் பொழுது அதுவும் அழிந்து விடும். அப்ப நாங்கள் செய்ய போற அந்த அறச்செயலை எங்களுடைய இளமை பருவத்துல அறம் மாறாமல், ஏன்னா அன்னைக்கு இருந்த மனிதர்கள், இப்ப நாலடியார் எழுதின காலத்துல இருந்த மனிதர்கள் மூடர்கள் முட்டாள்கள் என்று இல்ல, அவர்களை வழி நடத்த ஆக்கள் இல்ல. அவர்கள் அப்பதான் அந்த கற்றுக்கொண்டு வருகிறவர்கள். அப்ப இவர்கள் அனுபவத்தை பெற்றவர்கள் அந்த இடத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனபடியால ஒரு அழகான ஒரு பாடல் இந்த நாலடியார் இந்த பாடல் இன்றைக்கும் எங்களுக்கு அது பயன் பெறுகிறது என்றதை சொல்லிக்கொண்டு, எப்பவுமே நாங்கள் இளமையில இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு தெரிந்ததை, அதுதான் இங்க முக்கியமானது, நான் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்ப கொஞ்சத்துக்கு மேலும் ஒரு நடந்தது, பட்டம் பெறுறோம் எல்லோரும். பட்டம் பெற்றுட்டு பட்டாசு அவரை செய்ய போறோம், பெற்ற பட்டத்துக்கு வேலை செய்ய போறோம். நான் டாக்டர் என்று சொன்னா அந்த டாக்டர் என்றவர் 4 நோயாளிக்கு போய் குணமடைய செய்தால்தான் அவர் வைத்தியர். சும்மா பட்டத்தை பேத்து ஐ ஆம் டாக்டர் MBBS என்று சொல்றதுல அர்த்தமே இல்லை. அதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அதுதானே. அப்ப இந்த நாலடியாருடைய இந்த அழகான இந்த பாட்டு எங்களுக்கு அதை சொல்லி தருகுது. அப்ப நாங்கள் ஒரு இளமையில ஒரு கல்வியை கற்றுட்டு எங்களை தாய்நாட்டுல உள்ள எத்தனையோ பேருக்கு நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலமா கூட உதவிகளை செய்யலாம். நாலடியார் சொல்றதும் அதுதான். இந்த அழிந்து போற உடல் அழிய முந்தி அறத்தோடும் தர்மத்தோடும் நீ கற்றதையும் பெற்றதையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பல்லு விழுந்தா பெந்து போச்சு சொல்லுவாங்க, பல்லு போச்சு சொல்லு போச்சு. அதபடியால மூச்சு போச்சு, அந்த பேச்சு போனா மூச்சு போனா பேச்சு போயிடும். அப்படி எவ்வளவு அழகா அன்றைக்கு திருவள்ளுவர்ல இருந்து நாலடியார்ல இருந்து எல்லோருமே சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பருவத்துல எங்களுடைய விடயத்தை செய்யணும் என்றதை வலியுறுத்தி, உண்மையிலேயே இந்த நாலடியார் பாட்டு எடுத்து செய்யற உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், அதை விடாம செய்யறவங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறி, எனக்கு முதல் பேசிய எல்லோருக்குமே வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பத்மலோஜினி அவர்கள். அதாவது ஒரு பொறிதானே, அதாவது நெருப்பை நாங்கள் நெருப்பு குச்சியை தீக்குச்சியை உரசினால் மட்டும்தானே அது எரியக்கூடிய வாய்ப்பு வரும். அப்போ ஒரு சிந்தனையும் நாங்கள் கொடுக்கிற விடயத்துல இருந்துதான் ஒரு பெரிய திருப்பம் உருவாகும் எங்களுக்கு. இப்ப நாங்க இத எடுக்க வேணுமென்று இல்லை, அந்த காலத்துல இங்கேயோ ஒரு 10 புலவரும் இல்லை இருந்தவர்கள். அவர்கள் தங்களோட அனுபவத்தையும் அதே நேரம் அடுத்தவர்களுக்கும் இப்படி ஒரு அறத்தை செய்யலாம் என்றதாலதான் இப்படியான பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்துல ஓலைச்சுவடிகளாக இருந்தது. அப்ப என்னென்றால் அவர்கள் அந்த ஒரு நினைக்கிற விடயத்தை ஒரு கோர்வையா எழுதி விடுவினார். அதனாலதான் இந்த பாடல்கள் இப்ப இருசிகை உண்டீரோன்றது விளங்குது. பருவம் எனத்துள பல்லின் பால் என்று வருது. பருவம் எனக்கு உள பல்லின் பால் என்று நாங்க பிரிச்சு பார்க்கணும். அப்ப அவைக்கு பிரிக்க நேரம் இல்லையாம, ஏனென்றா தங்களுக்கு ஓலைச்சுவடிகள் கொஞ்சம் தானே இருக்கும். அப்ப அதுல எழுதணும்ன்றதுக்காகத்தான் புறநானூறு பாடல்கள் சரியான கடினம். அந்த புறநானூறு பாடல்கள் எல்லாம் அப்படித்தான் எழுதினவை. அப்ப அந்த புலவர்கள் கொஞ்சம் குறைஞ்சவர்களாகத்தான் அந்த காலத்தில் இருந்தவர்கள். ஆனா நல்ல நிறைவான விடயத்தை தந்தவர்கள். பாருங்க, பருவத்தை பயிர் செய்ய என்று சொல்லுவினோம். குறிப்பிட்ட வயசிலேயே தான்
நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேணும் என்பது உண்மை. பல்லு முளைக்கும் 12 வயதுக்குள்ள, பருவமடைகிறாள் 13 14 வயதுக்குள்ள, அப்படி ஒவ்வொரு பருவமும் இருக்கும். ஆனபடியதான் நீங்கள் அந்த பல்ல அவர் உதாரணம் எடுத்தது நல்ல ஒரு விடயம். அதாவது இப்ப எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதாரணம் வரும். திடீரென ஏதாவது ஒன்று எங்களுக்கு இப்படி ஒரு உதாரணம் எடுத்தால் என்னன்றது வரும் தான். அப்ப அது போல அவர் பற்களின் நிலை எப்படி உள்ளது. இப்ப ஆரம்ப பற்கள் பாற்பற்கள் என்று சொல்லுவினோம். 20 பல்லு தான் குழந்தைகளுக்கு வரும். என்ன அது நிலையற்ற பல்லு. அது எப்படியோ திரும்பி விழுந்துதான் முளைக்கும். அதனால உறுதியற்றது. அதுக்கு பிறகு வார பற்கள் தான் உறுதியான பற்களாக இருக்கு. அப்ப இளமை பருவத்துல வார பற்கள் உறுதியான பற்கள். இளமை எப்போதும் உறுதியான மனமும் திடகாத்திரமான உடலும் உள்ளமாக இருக்கும். ஆனா நாங்க எங்க உணர்றோம்டா, முன்னுக்கு செய்யாம பின்னுக்கு செய்கிற செயலால எந்தவித பயனும் இல்லையே என்று நினைக்கிறோம். இப்ப ஒரு 20-25 வயதுல அனுபவிக்கிறத ஒரு 80 வயசுலயோ அல்லது 75 வயசுலயோ அனுபவிக்க முடியாது. அதனாலதான் இப்ப இந்த பாடல்களை பாடிக்க நாங்களும் சிலவற்றை அனுபவிக்க உண்மையா இருக்கிற இந்த காலத்துல அனுபவிச்சு சந்தோஷமாக வாழ்ந்ததுதான் முதுமையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். முதுமையில தள்ளாடுவோம் அல்லது இயலாமை இருக்கும், அப்படியான நிலை வரும். அப்ப அறிவுடையவர்களின் உடலில் இளமையும் வலிமையும் நிலையானது என்று அறிவுடையவர்கள் கருத மாட்டார்கள். எங்களுக்கே தெரியுதுதானே. நாங்கள் இப்ப இது நிலை இல்லை இந்த வாழ்க்கை, அது எல்லாம் இன்றைக்கு இப்படி இருப்பேன், நாளைக்கு இன்னும் துன்பமா இருக்கும், எங்களோட உடல்நிலை சரியில்லாம போடும். ஆகவே இளமையும் உடல் வலிமையும் நிலையற்றவை. எனவே இளமையை பற்றி பெருமை கொள்ளாம நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு ஏண்டா இது என்று ஒரு நாள் அடியத்தான் போகுது. உடலின் நிலையாமையை உணர்ந்து நாங்கள் அறஞ்செய்து வாழ்வது சிறப்பு. பத்மலோஜினி அழகாக சொன்னார், எங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் ஒரு மனிதனுக்கு அவன் உடல் வலிமை கேட்ட. இப்ப நாங்க போய் ஒரு 10 வீடுகளை கிளீன் பண்ணி அவைக்கு கொடுத்து அப்படி செய்ய வேணும் எங்களுக்கு இயலாது. எங்களோட உடல்நிலைகள் நாங்க கல்வி கற்ற நாங்கள் மேன்மக்களாக இருக்க நினைப்பவர்கள் நாங்கள் எங்களுக்கு கற்ற உணர்ந்த விடயத்தை மற்றவர்களுக்கு சொல்லலாம். இப்ப சர்வேஸ்வரி அக்கா நல்ல அழகாக அந்த உதாரணத்தை எடுத்தவா, அதுவும் எனக்கு பிடிச்சு கொண்டது. 50லும் ஆசை வரும். இப்ப ஆசையே நிலையற்றதுதான், எங்களுக்கும் ஆசை வரும். அதைத்தான் நான் இந்த அவார்ட இதுல இருந்து எனக்கு ஒரு திருப்பம் வந்தது. சாதாரண ஒரு பூவுக்கே நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனா அந்த ஆசைகளும் பேராசைகளும் தான் எங்களுக்கு வரக்கூடாது என்றது ஒரு அனுபவத்துல சொன்னான். அது மாதிரி பத்மலோஜினி அந்த பல்லு எடுத்து வித்தியாசமான முறையில சொன்னீங்க. அது மாதிரி அபிராமிண்டே தானே வந்தவர், ஆனாலும் அவர் அந்த கருத்தோட சொல்லி இருக்கிறார். சிவமணி அவர்களும் அந்த ஆடு அந்த களத்துல இருக்கிற அந்த தளிர்களை உண்டு அந்த ஆடு மகிழ்ச்சியா அந்த நேரம் இருக்குமாம். ஆனா அது வெட்டி பலிக்கடாக ஆக்க போறோம்ன்றது அந்த ஆடு உணர மாட்டேன். அப்படித்தான் எங்கட வாழ்க்கையும் என்று நான் நினைக்கிறேன். அவை இந்த பாடல்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு அறிவை உணர்த்தினால் அதுதான் இந்த பாடல்கள் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய பாடலை நான் தரலாம் என்று இருக்கிறேன். நான் 17வது பாடல் நினைக்கிறேன். 17வது பாடல் அது இதா எத்தனாவது பாடல்? 17வது பாடல். அதுதானே. அப்ப இந்த 18வது பாடல் என்ன? நான் அந்த குரூப்ல போய் இருக்கா பாக்குறேன். 17 நினைக்கிறேன். நீங்க அந்த 17 தான். சிவமணி அக்கா வந்து 16. ஓ நீங்கள் 17 தான். அப்ப 18 இளமை பத்மலோஜினி அக்கா செய்தவா. எனக்கு தாங்க நீங்க. அப்ப நான் பொறுங்க பாருங்க. 18வது பாடல் இருக்கா நான் எடுக்கிறேன். 17வது பாடல். உங்களோட 17 பனிபடு சோலை. ஓகே ஓகே ஓகே. சரி. பனிபடு சோலையும் பான் மதியும் தாமரை தனி நெடுந்தேர் வழியும் தாமே இனி நின்று நிலைபெறா நீர் மையால் ஜாக்கை ஒன்றி உடையார் உணர்வு. இதை அந்த பிரிச்சு பார்த்தோம்டா, பனிபடு சோலையில் பான்மதியும் தாமரையும். அதாவது இந்த இதுக்கு நாங்க பார்த்தா இந்த இளம நெலியாம தான் இந்த அந்த அதிகாரத்தின் கருத்து. அப்ப அந்த நல்ல விடயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல செய்ய வேணும், இல்லாவிட்டால் அழிந்து விடும் என்று சொல்லுறோம். இதுக்கு சரியான பொழிப்பு என்னென்றால், இளம பருவம் என்றும் நிலைத்து நிற்காது, அது விரைவில் கழிந்து முதுமை வந்து சேரும். உடலும் வலிமை காலப்போக்கில் மாறிவிடும். எனவே இளமையாகவும் உடல் வலிமையுடனும் இருக்கும் போதே வாழ்க்கையில் நிலையாமையை உணர்ந்து நல்ல செயல்களையும் அறச்செயல்களையும் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் கூறுது. அப்ப இப்ப இந்த பாடலை நாங்கள் எடுத்தோம்டா,
பனிபடு சோலையில் பான்மதியும் தாமரை. இப்ப சோலைகளில நாங்கள் பார்த்தோம்டா அந்த சோலைகள்ல பூக்கள் மலர்ந்திருக்கும், அதே நேரம் வானத்து மதியும் அங்க தாமரையும் காலை நேரங்கள்ல மலர்ந்திருக்கும், மதி மேலாக தெரியும். தனி நெடுந்தேர் வழியும் தாமே இனி நின்று. எப்படி என்றாலும் தன்னம்பிக்கையோட தனியா நாங்கள் துணிவோட செல்ல வேண்டிய தேவை வாழ்க்கையில வருகிறது. எந்த பாதை என்றாலும் எந்த இடங்கள் என்றாலும் நின்று நிலவராமை நீர்மையால் ஜாக்கை. இந்த ஜாக்கை என்ற சொல்லுக்கு பிச்சு என்றும் வரும், அறிவுடையவர் என்ற சொல்லும் வரும். ஆகவே அறிவோடு நீங்கள் ஒன்றி உடையார் உணர்வு என்று முடியுது. அதுல அறிவுடையவராக நீங்கள் என்றும் உணர்ந்து வாழ்ந்தீங்கள் என்றால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பான தெளிவை தரும். அதாவது அறிவோட பார்க்கதான் எங்களுக்கு அந்த தெளிவு வருகிறது. ஏனென்றால் இப்ப இளமை பருவம் ஒரு குளிர்ச்சி மிக்க பருவம், எங்களுக்கு அந்த பருவம் நல்ல மகிழ்ச்சியான ஒரு பருவமாகத்தான் எங்களுக்கு இருக்கும். அதுபோலத்தான் பயன்தரும் மரங்கள். இப்ப மரங்கள்ல பாத்தீங்கன்னா இளமையாக இருக்கிற மரங்கள் அழகாகவே இருக்கும். வாழை எடுத்தாலும் அப்படித்தான், இளம் வாழையை பார்த்தா நல்ல மகிழ்வோடு இருக்கும், முதிர் வாழையை பார்த்தால் அது குலையை தள்ளி பிறகு இறுதியாக இறக்குற அந்த நிலைக்கு வந்து விடுவதும் உண்டு. ஆகவே மரங்கள்ல பழங்கள் உதிர்ந்தவுடன் அவன் வயசும் தெரியும், மரத்தின் வயசும் அப்படியே தெரியுமா. ஆதலால் இளமை அழகுமிக்க வேல் போன்ற கண்ணுடையவளன், அதாவது இளமையும் அழகும் வேல் போன்ற ஒரு கூர்மையான கண்ணை உடைய பெண்ணாக இருந்தாலும் அவளை நீங்கள் ஒரு காலத்துல அவளும் முதுமையாடவள், அவளை அந்த இளங்காலத்துல நீங்கள் விரும்ப கூடாது என்று சொல்லுகிறார். அதாவது அந்த பெண்ணை கண்டு நீங்கள் எல்லா நேரமும் விரும்புறதா இருக்கக்கூடாது. இப்ப 2 விடயம் வருது. இப்ப நாங்கள் எல்லாவற்றையும் விரும்பலாம், ஆனால் நீ தொடக்கூடாது, அடையக்கூடாது. இப்ப நாங்கள் பாக்குறோம் ஒரு பூவை ஒரு சோலையில பாக்குறோம் அழகா இருக்கு, ஆனா அவைகள் அதுல எழுதி விடுவேன்னா நீங்கள் இதை தொடக்கூடாது. அது மாதிரி ஒரு வேலை செய்யற பெண் ஒரு சாமான் தரைக்குள்ள அவளின் அழகு இது நல்லா தானே இருக்கும், பாக்குறது நீ ரசித்து கொள்ளு, ஆனால் அடைய முயற்சிக்காது என்று சொல்லிவிடும். அதாவது நீ அந்த பெண்ணை அடைய வேணும் என்று முயற்சித்தால் தான் அது பாவம். ஆனால் நீ அவளுடைய அழகை ரசிப்ப. நாங்களும் தானே ஒரு பேங்க்ல ஒரு ஆள் நல்ல அழகா இருந்து எல்லாம் செய்து தாராண்ட எங்களுக்கு அது பெண்ணா இருந்தாலும் பார்க்க சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை நீ அடைய வேண்டாம், அந்த சிற்றின்பங்களை போய் அடைய தொட வேண்டாம் என்றதைத்தான் சொல்லினோம். சரியா? ஒரு காலத்தில் முதுகு வளைந்து கூனியாகி கோலாகி எல்லா பாட்டுகளிலும் அந்த முதுகு வளைஞ்சு கூனாகி முதுமையை அந்த முதுமை காலத்துல எங்களுக்கு வளர்ந்து அப்படி இருக்கேக்க எங்களுக்கு பெரிய அழகானவர்களும் அழகாக தெரியாது எங்களுக்கு. ஏனென்றா அதை அனுபவிக்கக்கூடிய வயசு இருக்காது. அது இளமை கழிந்த உடலும் விரும்பத்தகாததான். முதுமையில் தான் பார்வை குறைவதனால் கோலை தட்டி வழி கண்டு செல்வாள் என்பதை உணர்த்தவே இந்த பாடல் போடுற. முதுமை எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்ப எங்களுக்கு அந்த ஆசைகள் தெரியாது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட வயசுலதான் அந்த ஆசையை அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆகவே அந்த சிற்றின்பங்களை, அதாவது பேரின்பங்களை விட்டு சிற்றின்பங்கள்ல நல்ல விடயங்களை நாங்கள் அனுபவிச்சால் அது சிறப்பென்றுதான் சொல்லினோம். ஆகவே நாங்கள் பனிபடு சோலையில் பயன்மரம் எல்லாம், அதாவது மரங்கள் எல்லாம் கனி தந்து முடிய அந்த மரம் இறக்கக்கூடிய நிலைக்கு வருகுது. அது அப்படி தரைக்குள்ள கூட அது முதுமையை காட்டுது. அதெல்லாம் நீங்கள் இளமையை கண்டு அந்த இளமையை கண்டு ஆவல் கொள்ள வேண்டாம். அந்த இளமை காலத்துல செய்ய வேண்டிய செயல்களை, நல்ல அறச்சியல்களை செய்வீர்களானால் அதுதான் இன்றும் நிலைக்கும். அது இறைவன்பாலும் தெரியும் யாரார் என்ன விடயங்களை செய்கிறார்கள் என்று நான் நினைச்சு பாக்குறேன். நான் என்னடா பள்ளிக்கூட காலங்கள்ல கொரோனா வந்த உடனே அப்ப நாங்கள் வெளியால தான் போறது, வீட்டை விட்டு பெருசா போகிறதுல வெளியால போறது, கடைகளுக்கு ஏன் போட்டு வந்தா சரி. அப்ப நான் எனக்குள்ள கேட்கிறேன், ஐயோ நான் இப்படி கொரோனா வந்தா அப்ப நான் பிள்ளையோட படிப்பிக்க முடியாது, எப்படி நான் அரைச்சி எல்லாம் செய்தேன், நான் உறவா எனக்கு நீ வராம பாதுகார் என்று கூட நான் ஒரு காலம் கேட்டேன். நான் என்ன அப்படி எங்களுக்கு ஆசை இருந்தது வரக்கூடாது என்ற நான் அரைஞ்செய்யலான்னு நான் அந்த நேரம் கவலைப்படுறேன். அவ இப்படி பார்த்தா இதுவும் எனக்கு என்ன பொறுத்தளவில் நாங்க செய்யற அத்தனை மரம் தான். என்ன தெரியாத ஒரு ஆளுக்கு தெரியாதத காட்டுறோம். நேற்று என்ன ஒரு பெண் கேட்டா, இப்படி 4 அடியார நான் கண்டேன் நீங்கள் செய்தது, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது, எப்படி செய்யறீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னவா. ஒரு புதிய எங்களுக்கு தொடர்பு இல்லாத ஒரு பெண் எங்கேயோ யூடியூப்ல பார்த்துட்டா. அப்ப நான் என்ன உடனே சொன்னேன், நாங்க உண்மையிலேயே அதுல இணைஞ்சிருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் நாங்கள் செய்யறோம். அது அறமாக இருந்தால் நிச்சயம் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு உதவி புரியும். நல்ல எண்ணம். உண்மையிலேயே இந்த பாடலே எங்களுக்கு தெரியாது, ஆனா அவ டீச்சர் தான்.
அப்ப எங்களுக்கு இது படிப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாயும் இருக்குன்னு சொன்னா. ஆகவே நாங்கள் இருக்கிற காலத்தில் எங்களால ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லவோ அல்லது நாங்கள் அதை சிந்திக்கவோ அல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தவோ கூடிய இருந்தால் இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே எல்லோருக்கும் உதவக்கூடிய நிகழ்ச்சி என்றால் அது எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல பயன் என்று நான் சொல்லுவேன். அவே இப்படி எல்லாரும் நீங்கள் சேர்ந்து இணைஞ்சு தேர் வடம் பிடிச்சு இழுக்கிற போல இழுத்து கொண்டு செல்வது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஆனோடைய இன்றைய இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே முத்தான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறேன். ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? யார்ட்டையும் கருத்துல இருந்து யாருக்கும் இதன் கேள்விகள் அல்லது உங்களுக்கு கருத்து சொல்ல வேணும்னா சொல்லலாம். ஒரு 5 நிமிஷத்தோட நாங்க நிறைவு செய்யலாம். யாருக்கும் இருக்கும்? சொல்லுங்க. சிற்றின்பம் என்றது காமத்தின் காமமே வரும் புல்லாயோ? சிற்றின்பம் வந்து அந்த திருக்குறள்ல இருக்குதல்லே. நான் நினைக்கிறது சின்ன இன்பம் பெரிய இன்பம். பேரின்பம் வந்துதான் இறைவன் பால் கொடுக்கிறான். என்னென்ன இறைவன் பால் அன்பு கொள்றதோ? சரி, அதுக்கு பக்திக்குள்ள வரும். பேரின்பம் பக்திக்குள்ள வரும். பேரின்பம் பக்திக்குள்ள வரும். சிற்றின்பம் என்றது காமத்துக்குள்ள. சிற்றின்பம் என்றது சொல்லுங்க. நல்லதா? ஓகே. யாக்கி என்பதற்கு என்ன ஒரு பொருள்? உடல். எது உடலும் வரும். அதான் சொன்ன உடலும் வரும். அறிவுடையோர் என்ற சொல்லும் வருது. பிச்சி அண்டும் வரும். இதுல வந்து எங்க இளமை நிலையாமை என்பதற்கு உங்களோட பாட்டுல வந்து பனிமலர் என்று சொன்னால் பனிமலர் வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கும். ஆதரவு பனிமலர் ஆயிருக்காங்க. பனி பட்ட பூக்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தானே இருக்கு வளர குளிர்மை. அப்ப அந்த ஒரு முதுமைய வரும் பருவங்கள் மாறும் என்பதைத்தான் அவர் அழகாக கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கட்டமாக கொண்டே தொடுத்து கொண்டு காட்டுகிறார். முதல் 14 சொன்ன அது மாதிரி ஒவ்வொரு பருவத்தையும் உடற்கோளாக கொண்டு காட்டுகிறார். பல்லாயாகவும் மனாகவும் 3 கோளாகவும் தள்ளாவின் திசையாகவும் எல்லாத்தையும் எடுத்து காட்டுகிறேன். உடம்பின் ஒவ்வொரு தலைமுறையும் தான் காட்டுறது. அதனுடைய உண்மையின்படி ஒரு ஆய்வு நாம் செய்வதாக ஒரு கல்வியும் சிறப்புக்கும் உகந்தது, ஒழுக்க சிறப்புக்கும் சிறந்தது. ஒழுக்க சிறப்பு நல்ல நுண்ணிய பார்வை இவங்களுக்குள்ள வருது. இப்ப செய்யதான் அவையன்ற பார்வை எப்படி? இப்ப நீங்க சொன்னீங்கள் புற உலக பொருட்களால், அதாவது அம்புலன்களால், எங்களை கண் மூக்கு நாக்கு அதுகளை சொல்றது அம்புலன்களால் மற்றும் அற்ப ஆசைகளால் கிடைக்கும் தற்காலிக மகிழ்ச்சி தான் சிற்றின்பம் என்று சொல்லினோம். தற்காலிக மகிழ்ச்சி இது நிலையற்றது மற்றும் விரைவில் நீங்கி துன்பம் தரக்கூடியதாயும் இருக்கும். சரி, சில நேரம் நிலையற்றதுதான், விரைவில் அது போயிடும். ஆனால் இது துன்பம் தரக்கூடியதுதான் சிற்றின்பம். சின்ன காமத்துக்கு ஆசைப்பட்டாலே ஒரு தேவையில்லாதவங்களுக்கு ஆசைப்பட்டவங்க இல்லைன்னா அதாவது நாங்க அவங்க தந்தவன். அது ஒரே நேரம் அது பார்த்தோம்னா அந்த சிற்றின்பம் என்பது உலகியல் இன்பம், அதாவது வெளியில இருக்கிற அந்த இன்பத்திற்கும் பேரின்பம் தான் நீங்க சொன்ன ஆன்மீக இன்பம் வரும். அதான் கடவுளை. ஆமாம். அப்ப சிற்றின்பம் அழிவுடையது, ஆனா பேரின்பம் நிலையானது. அப்ப அது கடவுளின் பால் வரக்கூடியதாம். நல்லது. இல்ல நான் சிற்றின்பத்துக்குள்ள இது வராது காமம் என்று நினைச்சிட்டேன். பரமாத்மா ஆத்மா வந்து பரமாத்மாவோட அப்ப நாங்கள் நோமலாயே சிற்றின்பங்களுக்கு கூட ஆசைப்படக்கூடாது என்றதான் அர்த்தம். ஆமா, அப்ப அதுகளும் வேண்டாம். ஆனா இப்படியே எல்லாத்தையும் துறந்து ஆசை இல்லைன்னு இருந்தா எப்படி இந்த மனிதன் வாழ்க்கை அப்படி இருக்க முடியுமா என்றால் அது இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். இல்லை என்ன என்ன சொல்லுவாங்க, என்னன்னா அந்தந்த பருவத்துலதானே அந்த ஆசையை வச்சுக்கிறது இருக்கும் பருவத்துல. நாங்கள் வந்து இப்ப தடி ஊண்டி கொண்டிருக்கிற நேரத்துல காமம் இருக்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல என்ன பேரின்பமான இருக்க ஒரு தூய சிந்தனை, தர்மமான நிலைகள், அறச்செயல்கள் என்ற ஒரு நிலைக்கு நாங்க பெறணும். அப்ப சில பேர் 50 உங்களுக்கு சொன்னதுக்கான
மய தலைமையை நிறைச்சாலும் ஆசை நிறைக்குது. நிறைவிடாலும் செஞ்சு நிறைவிடலாம். ஆனா ஆசைய நாங்கள் துறக்க எங்களுக்கு ஆசையை கட்டுப்படுத்துற திற வந்த நாங்க மூட்டை பாருங்க. சின்ன வயசுலயே 3 பேர்கள் ருசியாளர்கள் புத்தர் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு புறவரத்துக்கு போயிருக்கிறேன். அப்படியான ஒரு கட்டத்தை மக்கக்கூடிய வராது. எனக்கு ஆசை தான். நன்றி நன்றி. வேற யாரும் சொல்ல போறீங்களோ? இப்ப நான் என்று சொல்லலாம். உண்மையா எல்லா பாடலுமே நல்லா இருந்தது. நான் சிவமணி அக்கா பாட்டு பாடலான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அவன் பாடல டீச்சர், இந்த டீச்சர் சர்வேஸ்வரி டீச்சர் அவர்களும் நல்லா பாடி இருந்தாங்க. அந்த பாடலுக்கு ஏற்ற அந்த பொருளும் வந்து லோஜினியா காவம் சார் எல்லாருமே நல்லா தெளிவா இருந்தது. எனக்கு இந்த நிகழ்வுல உண்மையா இணைஞ்சதும் கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு இருக்குத்தானே. அப்ப எனக்கு நான் நிறைய விஷயம் இதுல இப்ப கற்றுக்கொண்டதை உடனே நினைச்சு நான் நல்லா டீச்சர் அவர்கள் வந்து எப்பவுமே இயற்கையோடு சார்ந்துதான் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க. எது கதைச்சாலும் அந்த இயற்கையோட எப்படியுமே இயற்கை வந்துடும். அந்த இயற்கை அந்த பிரபஞ்சம்தான் இந்த அபிராமி என்றவளை வந்து நீ நினைச்சுக்கொள், இந்த நாளடியார் ஆய்வரங்களே என்று நினைச்சுக்கொண்டு நிச்சயம் வேணாண்டு கேட்டா நல்லவர்கள் தான் சேர்ந்து ஒத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு புரிந்துணர்வு இருக்கும். பிரச்சனைக்குரியவர்களே நாங்கள் இதுல சேர்த்து அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லி இப்ப இதுக்குள்ள நாங்களே உணர்ந்து விடும். இப்ப சிற்றின்பம் என்றது நான் தவறாக உணர்ந்து இருக்கிறேன் என்றது எனக்கு தெரியுது. நான் ஏன் பேரின்பம் தானே கூடாது என்று என்ன சின்னன் பெருசு என்று நினைச்சேன். ஆனா இப்பொழுது பார்க்க வெளிப்புற சூழல்களால் எங்களோட ஐம்புலன்களால் அனுபவிக்கிற உணர்வு தான் அந்த சிற்றின்பம் என்று வருது. அப்ப அது கூடாது. ஆனா பேரின்பம் என்றது ஒரு ஆன்மீக இறைவன்பால் அன்பு கொண்ட ஒரு மனசுல வருகுதென்றால் அதுதான் எங்களுக்கு தேவை. பாருங்கள், அப்ப உயர்வான எண்ணம் தான் எங்களுக்கு தேவை, தாழ்வான எண்ணங்கள் தேவையில்லை. அப்ப இன்றைக்கு நாங்கள் அறிஞ்சு கொள்ளுறோம். அது ஒவ்வொரு தாட்டி பாபா அக்காண்ட அனுபவத்தை இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்படி ஒவ்வொரு நீங்க மாறியும் யோசிக்கலாம் டீச்சர். சிற்றின்பம் வேண்டா சிறுமைத்தனமான இன்பங்கள், பேரின்பம் வேண்டா பெருமைக்குரிய இன்பங்கள். அப்படி எடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கு. இதெல்லாம் சில்லறத்தனமானது. இந்த சின்ன சின்ன சந்தோஷம் அது ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும். ஆனா அதுல நாங்க படப்போற அவமானமும் அவதிகளும் நிறைய. அதுதான் அந்த மாயை. அந்த சிற்றின்பம் தருவதெல்லாம் உங்களுக்கு மாயைக்குள்ள கொண்டு போய் கொஞ்ச நேரத்துக்கு தான் அவை இன்பம். அதாவது ஒரு சவக்கார குமளிய கொண்டு ஊதி விட்டால் அது ஐயோ அழகா இருக்கு, ஒவ்வொரு கலர் சொல்லுவா. ஒரு கொஞ்ச நேரத்துல விடாச்சு. லோஜினி அக்கா அவர்களை மற்ற டீச்சர் இன்றைக்கு நான் புதிதாக பாக்குறேன். லோஜினி அக்காவை ஆல்ரெடி எனக்கு முதல் தெரியும். இன்றைக்கு நான் இந்த நிகழ்வின் ஊடாக அவங்களையும் நான் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நேற்றும் நாகுலா டீச்சர் அவர்கள் மூலம்தான் ஒரு ஆய்வரங்கள் அமெரிக்கா முத்தமிழ் இலக்கிய பேரவையில இணைந்து என்னுடைய பக்கமா சொல்லியிருந்தேன் நான். அதுவும் உங்களுடைய நிகழ்வு தான், அதுவும் பெருமைதான். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்வார்கள், ஆனால் நான் உங்களுக்கு என்றுதான் சொல்லுகின்றேன். அது பிரபஞ்சத்துக்கும் இந்த நேரம் நான் நன்றி சொல்லிக் கொள்றேன். ஏதோ ஒரு சக்தியால தான் நான் இந்த நாளடியார் நிகழ்வுல இணைஞ்சு கொண்டது. அதுக்கு உண்மையா நன்றி, கோடி நன்றி. இப்ப தோணுது நாளடியார் புத்தகத்தை எடுத்து படிக்கணும், இந்த பாடலை வாசிக்கணும், கருத்தை அறிஞ்சு கொள்ளணும் என்று தோணுது. உற்சாகமா இருக்குது. கூகுள்ல போட்டாலும் வரும். ஆனா சில பேருக்கு வராது, சில பேருக்கு வருகுது. அதான் எனக்கும் கம்ப்யூட்டர்ல போட வரையில, ஆனா இந்த ஐபோன்ல டக்குன்னு வருகுது. அதனுடைய வித்தியாசங்கள் மாறி மாறி வருது, மாறி மாறியும் வரும், மாறி மாறி வருது. அப்ப எங்களுக்கு தெரியாதான். இப்ப எனக்கெல்லாம் நாளடியார் பாடல்கள் எல்லாம் தெரியாது. அப்ப எனக்கு அந்த இருக்குது பாடலாம் இருக்கு. நானும் படிக்கல. இன்றைக்குதான் நான் முதலா படிச்சிருக்கிறேன். அந்த 4 வரியும் வெண்பா வரி. அந்த வெண்பா வரியில குஞ்சி அழகும் கொடுந்தானே கொடுந்த பாடல்களும் இருக்கு. நாங்க செய்து கொண்டு வரைக்குள்ள நாங்கள் ஒழுங்கா வாரம். ஏனென்றா சர்வேஸ்வரியாக்காம அந்த ஒழுங்கு சொன்ன ஒண்டில இருந்து நாங்கள் தொடர்ந்து வாரம். அதுல எங்களுக்கு எது பிடிச்சதோ அதை இப்ப பனிபடு மலரில் அண்டு வருகுது வெண்மதி மடப்பு. சில நேரம் அந்த வரிகளை வாசிக்க உங்களுக்கு தமிழ் நன்றாக அவங்க கவிதைக்கு போடுறாங்க. உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரியும். நீங்க சொன்னீங்க பனி ஒரு பாட்டு இருக்கு, பனி வேலும் இரவு நனைந்தது நிலவு. அது அப்படியே வருது
கிடைக்கலன்னு அதுக்காக மாத்திடுவான் வசனத்தை. அப்ப எங்களுக்கு கண்டுபிடிக்கல அது. அதான் எல்லாம் ஒன்றுக்குள்ளதான், வேற ஒண்ணும் இல்ல. வெளியில ஒருத்தரும் போற இல்ல, எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. பேசும்போதுதான் இணைந்து பேசும்போதுதான் ஒவ்வொரு கருத்துக்கள், ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும்போது அறிஞ்சு கொள்றோம் இல்லையா? நீங்க சொல்லிக்க அந்த இன்னொன்னு நான் யோசிச்சேன்னா, நீங்க இப்ப அந்த காலத்துல நாலடியார் வாழ்ந்த காலத்தை சொல்றேன்னா, அவர் வாழ்ந்த காலத்துல மனிதனுக்கு என்ன இருந்தது? பிறப்பு இறப்பு, ப்ரொடியூஸ் பண்றது, சாப்பிடுறது, நித்திரம், அப்படித்தான் அவங்களோட வாழ்க்கை. அப்ப இவங்களை இப்படியே வச்சிருந்தா இவங்க மண்ணா போயிடுவாங்கன்னு யோசிச்ச நாலடியார், அகத்தியர், யார் என்ன விடுங்க, அவங்க என்ன செய்தாங்க, சரி இவையே நாங்கள் ஒரு மதம் என்ற ஒரு கோட்பாட்டையும் இப்படியான இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் வேணாம், நீ சாப்பிட்டு போட்டு தூங்காத, இந்த உனக்கு இப்படி வேலை இருக்கு, இதை நீ செய், இதுதான் அறம், இதுதான் தர்மம் என்று சொல்லித்தான் இந்த மனித சமுதாயம் மேல மேல வளர்ந்ததுக்கு ஒரு காரணம். இப்ப நாலடியார் மாதிரி ஆக்களோ அல்லது திருவள்ளுவர் மாதிரி ஒருவரோ இல்ல. நேற்று கூட அதுல ஒரு சபையில நடந்துச்சு. திருவள்ளுவர் அது கணப்பேர் அதை எனக்கு என்னட்டையே கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் ஔவையார சரி சொல்றீங்களா? ஔவையார் எந்த கிராஜுவேஷன் பண்ணினவர், எந்த டிகிரி எடுத்தவர், நீங்க போய் பார்த்தனீங்களா, கண்டனீங்களா என்றலாம். ஆனா ஒன்று மட்டும் உண்மை என்னன்னா, ஔவையார் டிகிரி எடுக்கல, அவர் எழுதினது சுத்த தமிழாண்டு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்னது இன்றைக்கு அதை நாங்கள் சரியா அந்த தமிழை ஒழுங்குபடுத்தக்கூடியதா இருக்கு. தமிழ் என்பதுக்கு ஒரு இலக்கணம், ஒரு இலக்கியம் எழுத அவர்களுடைய அந்த வரிகள் எங்களுக்கு இன்றைக்கு பிடிமானமா இருக்குது. இன்றைக்கு நீங்க இப்ப சில நாடுகளுக்கு நீங்க போறீங்க, எத்தனை மொழி அழிந்து போய்விட்டது. அழிந்தாலும் இப்ப நாங்க சொல்ற திருக்குறளையே கணக்கு பிரச்சனை இருக்கு, திருக்குறள்லயே நிறைய பிரச்சனை இருக்கு. கடவுள் வாழ்த்து, கடவுளை எதிர்க்கிறவர் வள்ளுவர். எப்படி கடவுள் வாழ்த்து போட்டிருப்பான் சொல்லுங்க பாப்போம். அது சேர்க்கப்பட்ட ஒன்று. கடவுள் அது பெரிய ஒரு இதே நடந்து கொண்டிருக்குது. கடவுள் வாழ்த்து எல்லாம் எப்படி உங்களுக்கு அகரம் முதல் எழுத்துன்னு தெரியும்? நாங்கள் எங்கட எழுத்துல ஆனா எழுத்துத்தான் இறைவனா நாங்கள் சூரியன் சொல்லலாம். சூரியனை தானே கும்பிட்டவர்கள், கிரேக்கர்களுடைய கடவுள் சூரியன் தானே. என்னன்னா ஆதி பகவர் தாயும் தகப்பனையும் தான் அவர் கடவுள். ஆனா அந்த கடவுள் இருந்தவர் வள்ளுவர் இல்லையா? சொல்லி ஆதி தாய் பகவன், ஆதி பகவன் என்று சொன்னா தந்தை. அது நீங்க பாக்குறது வள்ளுவர் கடவுள் இதோட இருப்பாரு. நாங்கள் பாக்குறது தமிழ் உணர்வோட இருக்கிறார், கடவுளை சேர்க்க மாட்டார். தமிழ் வேற சமயம் வேற என்ற ஒரு கருத்துக்குள்ள பாக்கிக்குள்ள மொழி வேற இது வேற என்ற ஒரு கருத்து இருக்குல்ல. அப்ப அப்படி பாக்கல இந்த கடவுள் வாழ்த்து தேவையற்றது. ஏன்னா இனி வரப்போற சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இல்ல அது ஏற்றுக்கொள்ளாட்டியும் என்ன பொறுத்தளவுல நான் இப்ப இறைவன் இப்ப நான் இந்த இயற்கை கூட எங்களுக்கு இறைவன் தான். அதாவது வானம் இது எல்லாம் நீங்க பாருங்க, இன்றைக்கும் நாங்க வெளியில போனோம்னு எங்களோட வருது இயற்கை. எங்களோட பாக்குற நேரம்னா நீக்க மரம் நிறைஞ்சு நிக்கிறது, மரங்கள், புல்பூடு செடி. ஐயோ நீ என்ன அமைதியா நிக்கிற, நான் மட்டும் இப்படி குமரி கொண்டு இருக்கிறேன்னு நாங்க அந்த இயற்கையை பற்றி கேட்டோம்டா எங்களோட வாழ்க்கையில உண்மையிலேயே அந்த துன்பங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காகத்தான் இயற்கை. எல்லாரும் நீங்க சொல்ற அந்த சக்தி இருக்குத்தானே, நான் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்யறது. அந்த நீங்க யார கேளுங்க, இந்த மொழிக்காரனால கேளுங்க, இட்ஸ் எனர்ஜி என்றுவான். அந்த எனர்ஜி என்றதுக்கு என்ன தமிழ்? சக்தி. சக்தி என்று சொல்லி அம்மன் என்று உருவம் கொடுத்துட்டோம். நாங்க உருவம் கொடுத்துட்டோம். வெள்ளக்காரன் உருவம் கொடுக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப எனர்ஜி எங்க இருந்து கிடைக்கும்? எங்களுக்குள்ளதான் இருக்கு, எங்களுக்குள்ள இருக்கு. எனக்கு ஏலாதுன்னு நீங்க நினைச்சீங்களா? உங்களுக்கு ஏலாது. என்னால முடியும். நீங்க சொல்லுவாங்க ஐ டூ இட், என்னால் முடியும், அவ்வளவுதான். இது என்னால முடியும், இது ஒன்றுதான். இங்க நாங்க சொல்லுவோம் முயற்சி செய், வேற ஒண்ணு பலனை எதிர்பாராதே, முயற்சியை மட்டும் செய்தோண்டீரன். அதுதான். மாணவடியால
இப்ப நீங்க சொன்னீங்க டீச்சர் மரங்கள் பாக்கிக்க, நாங்க மரங்களை பாக்கிக்க சில பேர் மரங்களை பாக்கிக்க யோசிப்பாங்க, இந்த மரமே இவ்வளவு அழகா இருக்கு, நான் மட்டுமே இப்படி இருக்கிறேன்னு நாங்க யோசிப்போம். இலைகள் ஆடும் பொழுது இந்த இலை ஒரு நாள் கீழே விழத்தான் போகுது இல்லையா? அதான் சொல்லலாம், காவோல விழ குருத்தோல சிரிக்குதுன்ற மாதிரி இலை விழத்தான் போகுது. ஆனா அந்த இலை விழ முந்தி அந்த இலையில எத்தனை எச்சங்களையும் அது ஏற்றுக்கொள்ளுது, அதுல எத்தனையோ மலை துளிகளையும் ஏற்றுக்கொள்ளுது, அந்த பாரத்தையும் அது சுமக்குது இல்லையா? அத மாதிரிதான் எங்களுக்குள்ள வர இன்ப துன்பங்களையும் சில நேரம் நீங்க மரங்களை பார்த்து கொண்டிருங்கோ, அது அந்த இலைகள் ஆடேக்க அதே ஆடுது, நான் மட்டும் என்ன அதை யோசிச்சொன்று இருக்கணும் எண்ணம் எங்களுக்கு வருமா வராதா? நீங்க இலைய பார்த்து கொண்டிருங்க கொஞ்ச நேரம், நிச்சயமா நாங்க அப்படித்தான். இயற்கை அந்த எங்கட உடம்பே ஒரு, அதான் நீங்க உடனே ஒரு கோயில் என்னன்றது சொல்லுவீங்க, இது என்று சொல்லுவீங்க, மேல தலைய சிரசு என்று சொல்லுவோம். ஒரு கோபுரத்தின் இந்த களத்தில இருந்து பார்த்தா எங்கட கோபுரத்தின் இதைத்தான் சர்வேஸ்வரி ஆண்டி வந்து பாடும் பொழுதெல்லாம் அவ நல்ல அந்த என்னன்னு சொல்ற இந்த கிராம பாட்டு, அந்த குரல் அது பாருங்க, அவக்கு அது வில் பவர், அவட பவர் அது. இப்ப இந்தியாவுல இருந்திருந்தான்னா இன்னைக்கு பெரிய பாடகி, எத்தனை கோயில்ல பாடி இருப்பா. இது போய் இப்ப ஜூம்ல செய்யறதுல ஒருத்தரும் கேட்கிறான் இல்ல, அவன் பாடுவா இல்ல, நான் சொல்றேன் இப்ப இந்தியாவுல இருந்துருந்தோம்னா எங்கேயோ இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயில, நீங்க ஜீ தமிழுக்கு எங்கேயாவது போய் பாருங்க, உண்மையா முன்னுக்கு வந்துடுவீங்க. சரிப்படியாம இந்த வயசிலும் ஒரு நிகழ்வண்டோடய வாரா. உண்மையிலேயே நான் அவாவை பாராடுறேன். அவ கலாச்சாரமா வருவாய், நாங்க எல்லாம் இங்க டிஷர்ட்ட போடுறது ஓகேன்னு அழகா பூவும் வச்சு வருவா, பார்க்க ஒரு சக்தி மாதிரியா உமாதேவி போதையே இருக்கு. மற்றது அவளோட இது எல்லா முகநூல் இதுகளும் பூ வச்சிருக்கேன், ஆனா தெரியலையே நீங்க பேக்ரவுண்ட பின்னுக்கு போட்டோன்னு. நாங்கள் இன்றைய அவசர கால உலகில ஆனாலும் நாங்கள் ஒரு கொஞ்சம் இல்ல, அது உண்மை, பெண்ணுக்கு அழகா அந்த நறுமணங்கள் தானே இல்லையா? உண்மையிலேயே